உங்களுடைய விரல்லையே பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட மோதிரங்கள் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துதா, படுத்துமா? மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனால் புரிஞ்சுக்கிற விதம் தான். இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த ராசிக்கல் இந்த மோதிரம் போடுங்க, இது வந்து ப்ளூ சஃபேர் போடுங்க, சனிக்கு நல்லது, இதேமாதிரி சூரியனோட மோதிரம் போடுங்க, ரூபி போடுங்க நல்லதுன்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃபே மாறிடும், பிஸ்னஸில் வந்து ஃபார்ச்சூன்ஸ் வரும், அதிர்ஷ்டங்கள் நிறைய வரும், எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து நடக்காது. ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகாதுண்ணா. உங்களுக்கு வந்து இந்த ராசிக்கல் போட்டால் உங்களோட லைஃப் மாறிடும்னு யாராவது சொன்னாங்க, இல்லை அது மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அது வந்து ஒர்க் ஆக போகிறதில்ல. ஆகாது, கண்டிப்பாக ஆகாதுண்ணா. ஸோ அப்படின்னா நீங்கள் இதை போடுறதால என் லைஃப் மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஆனால் ஏன் போடுறோன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஒரு ரிசல்ட்ஸ் அதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு பைப்பில் வந்து தண்ணி வந்து வருது, தண்ணியோ பாலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு இது வருது. ஸோ அது வந்து உங்களை ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குழாய் வழியாக வரணும். ஸோ இந்த ராசிக்கல் என்ன பண்ணுன்னா, அந்த குழாயில் ஏதாவது ஒரு அடைசல் இருக்குதுன்னு வச்சுங்க, அடைப்பு இருந்துன்னா அந்த அடைப்பை வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ இது போட்டால் வந்து ஒரு 4 வாரத்தில் வர வேண்டிய ரிசல்ட்ஸ், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு வந்து 3 வாரத்தில் வரும். அது கண்டிப்பாக உண்மை. அது நான் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா அதுதான் ரீசன். 4 வாரத்தில் வர வேண்டிய ரிசல்ட்ஸ் வந்து 3 வாரத்தில் வந்துடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு தான் ரீசனே தவிர எனக்கு வர வேண்டியதே பேடாக இருந்ததுன்னா இந்த ராசிக்கல் போட்டால் சரி, அது என்ன இருந்தாலும் சரி பேடு தான். எது போட்டாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்கல் போடுறதால எனக்கு வந்து ஃபார்ச்சூன் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை.